வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கியமான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுலயும் குறிப்பா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் கிட்ட இருந்து ரொம்பவே சில இம்பார்ட்டன்டான அப்டேட் எல்லாம் வந்திருக்கு. அதையும் நம்ம ஒண்ணொண்ணா டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம மார்க்கெட்ட பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு டேட்ல நம்ம மார்க்கெட் படுத்த படுக்கையா கிடக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2லயும் பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏற்படல. நிஃப்டி 50 ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ள பாசிட்டிவாவும், பேங்க் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்ஸ்குள்ள நெகட்டிவாவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து 2ஓட நிலைமையும் இப்படி தான் இருக்கு. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸே இன்னைக்கு டேல ஏற்படாம தான் நம்ம மார்க்கெட் நகர்ந்து போயிட்டு இருக்கு. பட் என்னதான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பெரிய பெர்ஃபார்மன்ஸ குடுக்காம இருந்தாலும், ஓவரால் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா நிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது, எவ்வளவோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எனக்கு இண்டிவிஜுவலா மேக்ஸிமம் நம்ம நண்பர்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். நம் நிஃப்டி அகைன் பார்த்தீங்கன்னா 26,200 நோக்கி இப்போ நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ சட சடன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ட்ரேடிங் செஷன்ல நிஃப்டி திரும்ப ஒரு பீக்க நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. பிரேக் அவுட் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. இத கணிசமா ஒரு நல்ல பிரேக் அவுட் குடுத்து உடைச்சதுன்னா, அடுத்த கட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி 50ல ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஐஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் ஈவினிங் டேட்டா வரட்டும். வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு, ஸோ நம்ம அதுக்கப்புறம் திரும்ப கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஏசிசி சிமெண்ட் பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ இப்போ இந்த ஏசிசி சிமெண்ட்டுக்கு இன்னைக்கு காலையில ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னன்னா, ஸோ ஏசிசி அண்ட் அம்புஜா 2யும் மெர்ஜ் பண்ண போறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. ஸோ இது மட்டும் இல்ல. இன்னும் ஓரியன்ட் சிமெண்ட், பென்னா சிமெண்ட் இது எல்லாத்தையும் கொண்டு அம்புஜா சிமெண்ட்டுக்குள்ள மெர்ஜ் பண்ண போறதா நமக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செய்தி வந்தும் கூட ஏசிசி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ தான் போயிருக்கே தவிர, ஒரு ஏற்றமும் குடுக்கல. இன்னைக்கு டேல அம்புஜா சிமெண்ட் பார்க்கும்போது ஒரு 2% ஏறியிருக்கு. இதே ஓரியன்ட் சிமெண்ட் பார்க்கும்போது ஒரு 5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆனா, நம்ம ஆளு ஏசிசி பார்த்தீங்கன்னா, கீழ் நோக்கி போயிட்டு இருக்கான். மேல் நோக்கி போகாம, கீழ் நோக்கி இறக்கத்த குடுத்துட்டு இருக்கான். பட் ஸ்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏசிசில இருக்கிறத தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ, இப்போ ஏசிசி நம்ம ஒரு 100 ஷேர் வச்சிருந்தோம்னா, ஒரு 328 ஷேர் பார்த்தீங்கன்னா, அம்புஜா சிமெண்ட்ட குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இவங்க நமக்கு குடுத்துருக்காங்க. அதே மாரி ஓரியன்ட் சிமெண்ட் நம்ம ஒரு 100 ஷேர் வச்சிருந்தா, ஒரு 33 ஷேர் இந்த அம்புஜா சிமெண்டோடது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மெர்ஜர் ரேஷியோல நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் ஏற்படுமா? அப்படிங்கிற கேள்வி நண்பர்களுக்கு இருக்கலாம். ஸோ சின்ன ஒரு பெனிஃபிட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கணக்கு போட்டு பார்த்ததுல ஒரு 5% வரைக்கான ஒரு கெயின் பார்த்தீங்கன்னா, ஏசிசி சிமெண்ட் வச்சிருந்தா நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு டே நிலவரப்படி. இதே ஓரியன்ட் சிமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 8லேருந்து 9% வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. நான் ஓரியன்ட் சிமெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணல. ஏசிசிய பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது ஒரு 5%க்குள்ள நமக்கு இந்த மெர்ஜர் பெனிஃபிட் கிடைக்கும். பட் இந்த மெர்ஜர் பெனிஃபிட்காகலாம் நம்ம டெஃபினட்டா இந்த மாரி ஒரு முதலீடு அப்படிங்கிறதே பண்ணக்கூடாது. இத நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நேத்துன்னு இல்ல. ஸோ எப்பல்லாம் இந்த மாரியான ஒரு நிகழ்வு நடக்குதோ, அப்பல்லாம் நம்ம தொடர்ந்து இத பத்தி பேசிட்டு இருக்கோம். மெர்ஜர் அண்ட் டீமெர்ஜர், ஸ்ப்ளிட்டு, போனஸு, டிவிடெண்ட் இந்த மாரியான விஷயங்களுக்காக நம்ம ஒரு பங்க டெஃபினட்டா டச் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ ஓகே. இப்போ மெர்ஜர் நடக்க போகுது. இனிமேல் ஏசிசி சிமெண்ட் இருக்காதான்னு கேட்டா, ஏசிசி சிமெண்ட் டெஃபினட்டா இருக்கும். ஸோ ஏசிசி சிமெண்ட் இண்டிபெண்டன்ட்டா அவங்களுடைய பிராண்ட்லயே இயங்குவாங்க. அம்புஜா சிமெண்ட் செப்பரேட்டா அவங்க பிராண்ட்ல இயங்குவாங்க. ஸோ 2யும் இந்த ஏசிசிய கில் பண்ண மாட்டாங்க இந்த மெர்ஜர்னால. ஸோ அதனால ஏசிசி சிமெண்ட் தொடர்ந்து மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்க போகுது. பட் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே பிராண்ட் அப்படியே இருக்கும். பட் இருந்தாலும் அது அம்புஜா சிமெண்ட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு பிராண்டா தான் ஏசிசி இருக்க போகுது. இந்த மெர்ஜர் மூலியமா அல்ட்ராடெக்குக்கு ஒரு நெருக்கடி குடுக்கணும். ஸோ அல்ட்ராடெக் அளவுக்கு இல்ல அத பீட் பண்ற அளவுக்கான ஒரு வளர்ச்சிய பெறணும் அப்படிங்கிறது தான் அதானி சிமெண்ட்டோட முக்கிய ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ நிறைவேறுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மெர்ஜர் நடந்து முடிஞ்சதுன்னா, கம்ப்ளீட்டா அம்புஜா சிமெண்ட் ஒரு 2வது பெரிய ஒரு மேஜர் பிளேயரா இந்தியால உருவெடுப்பாங்க. ஸோ இன்னும் இதை எப்படி இவங்க வளர்க்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது ஏசிசி அண்ட் அம்புஜா பற்றியான அப்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மெர்ஜர் இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ என்னன்னா, இந்த மெர்ஜர பேஸ் பண்ணியெல்லாம் நம்ம இதில எந்த விதமான ஒரு பையிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஏசிசி இருக்கு. ஸோ இத ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா, ரவுண்ட் ஆஃப்பும் எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ இருக்கிறத அப்படியே தான் விடப்போறேன். மேபி இது நண்பர்களுக்கு ஒரு டவுட்டா வரலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இப்ப திரும்ப இந்த அப்டேட்ட குடுக்குறேன். ஸோ ரவுண்ட் ஆஃப் நான் எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ இன்னும் ஒரு 20 ஷேர் பண்ணா ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். பட் ரவுண்ட் ஆஃப் நான் பண்ண போறதில்ல.
இல்ல. வர்றது வரட்டும். பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு எப்படியும் பணமா வந்து அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிற போது. இருக்கிறது இருக்கட்டும். மேபி திரும்ப ஒரு நல்ல டிப் ஏற்பட்டதுனா தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த ஏசிசிய பொறுத்தவரைக்கும் நான் வந்து பார்ப்பேன். அதுவரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு இல்ல. மேபி புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. பட் நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன வந்து மேக் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அத இன்ஃபர்மேஷன எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிற முடிவு உங்களுடைய ஒரு முடிவா இருக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெளிவா மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது கோல் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2டே வாரம் தான். 2டே வாரத்தில பாரத் கோக்கிங் கோல ஐபிஓ மூலியமா லிஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிளான்ல கோல் இந்தியா இருக்கிறதா ஒரு தகவல் நேத்து நைட்டு வந்து வந்திருந்தது. ரூ. 1300,00,00,000 ஐபிஓ மூலியமா ரைஸ் பண்ண போறதா இந்த ஒரு அப்டேட் நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த செய்தி வந்ததும் கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 3.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அகைன் ₹400 வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த பாரத் கோக்கிங் கோல் வரட்டும். மேபி ஏதாச்சும் லிஸ்டிங் கெயின் இருந்தா தான் இந்த பக்கம் நான் போவனே தவிர, மத்தபடி இந்த ஐபிஓல டெஃபினட்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்றத பத்தி நான் திங்க் மட்டும் தான் பண்ணுவேன். ஆல்ரெடி என்டிபிசி கிரீன பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனா ஐபிஓ வரும்போது அத முழுவதும் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சேன். அந்த ஐபிஓல நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதே தான் இந்த பாரத் கோக்கிங் கோல பொறுத்தவரைக்கும். மேபி லிஸ்டிங் கெயின் இருந்ததுன்னா பண்ணுவேன். இல்லன்னா டெஃபினட்டா போமாட்டேன். என்கிட்ட பேரண்ட் கம்பெனி இருக்கு. அதுவே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு கருத்தா இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வருண் பிவரேஜ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. வருண் பிவரேஜ் இந்த அப்டேட் நேத்தே வந்துருச்சு. நேத்தே ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். பட் மறந்துட்டேன். வருண் பிவரேஜோட சவுத் ஆஃப்ரிக்கா ஆர்ம் பார்த்தீங்கன்னா, ட்விஸா அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்கன பேஸ் பண்ண நான் ஆல்கஹால் பிவரேஜ் கம்பெனிய 1118,00,00,000க்கு அக்யூர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது வருண் பிவரேஜ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. தொடர்ந்து சவுத் ஆஃப்ரிக்கால அவங்களுடைய பிசினஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வருண் பிவரேஜ் நேத்து கிட்டத்தட்ட 2% மேலான ஏற்றத்த குடுத்திருந்தது. இன்னைக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு 1% வரைக்கான இறக்கத்த வருண் பிவரேஜ் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம். பட் இன்னியெல்லாம் இந்த ஃபோக்கஸிங் ரேஞ்சுக்கு வருண் பிவரேஜ் இன்னும் எட்டி கூட பார்க்காம தான் இருக்கு. மேபி எட்டி பார்க்கட்டும். அடுத்தது சம்மர் ஆரம்பிச்சிரும். மேபி சம்மர்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கூட இவங்க பண்ணலாம். அந்த டைம்ல ஷேர் பிரைஸ்ல மேபி ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் ஏற்படலாம். பட் இது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்ச் வந்தா தான் நம்ம ஒரு டிசிஷனே இந்த பங்குல எடுக்க முடியும். அடுத்தது எல்&டி அதுக்கப்புறம் பிபிசிஎல் பற்றியான ஒரு அப்டேட். எல்&டி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல் கிட்டேருந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இது அவங்களுடைய பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த ப்ராஜெக்ட் நடந்து முடிஞ்சதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் சிங்கிள் ஃபெசிலிட்டியா பிபிசிஎல்லோட பினா ரிஃபைனரி வந்து இருக்கும் அப்படின்ட்டுங்கிற ஒரு அப்டேட் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5000லேருந்து ஒரு 10,000 கோடி வரைக்கான ஒரு பெரிய டீல் பார்த்தீங்கன்னா, எல்&டி இப்போ பிபிசிஎல் கிட்டேருந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எல்&டிய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கு. எப்போ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது அசோக் லேலண்ட் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்ப இந்த பெரிய ஒரு டெண்டர் ஒரு 10,000 பஸ்ஸுக்கான ஒரு டெண்டர் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது. அந்த டெண்டர்ல அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணல. என்னடா அப்படின்னு கேட்டா, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்ட்டு அசோக் லேலண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இவ்வளோ பெரிய எல்லா சின்ன சின்ன கம்பெனி கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருச்சு. ஆனா அசோக் லேலண்ட் மட்டும் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த டிசம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டருக்கான ஒரு டேட்டா வந்து கிடைக்கிறது. ஒரு ஃபைனலிஸ்ட் லிஸ்ட் வந்து கிடைக்கக்கூடிய டே அத பார்த்தீங்கன்னா, இப்போ தள்ளி போட்டுருக்காங்க. ஏன்னா அசோக் லேலாண்ட் இப்போ கோர்ட்ல வந்து ஒரு கேஸ போட்டு விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த டேட்டா இந்த சக்சஸ்ஃபுல் பிட்டரோட அ அ அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, இன்னுமே வராம வந்து இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அசோக் லேலாண்டுக்கு இந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்டேட் இத பத்தி நம்ம தனியா கூட முடிஞ்சா சீக்கிரம் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இது எல்லா விஷயத்தையும் இங்கேயே வந்து சொல்றேன். நோவோ நார்டிஸ்கோட வீகோவி வெயிட் லாஸ் பில்லுக்கான அப்ரூவல் வந்து எஃப்டிஏ வந்து குடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில இந்த வெயிட் லாஸ் பில்ல வந்து லான்ச் பண்ண போறதா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. நோவோ நார்டிஸ்க் அது மட்டும் இல்ல. போதிய அளவுக்கான ஒரு புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நாங்க பண்ணுவோம். இதில எங்ககிட்ட நல்ல கெப்பாசிட்டி இருக்கு, ஸ்டாக் இருக்கு அப்படின்ட்டும் நோவோ நார்டிஸ்க் சொல்லியிருக்காங்க. இந்த வீகோவியோட வெயிட் லாஸ் பில் பார்த்தீங்கன்னா, ஒரு 14% 68 வீக்ல வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2வது இந்த எல்லி லில்லியோட வெயிட் லாஸ் பில் இன்னும் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல. அவங்களோட ட்ரையல் டேட்டா கூட கம்பேர் பண்ணணும்னா
கிட்டத்தட்ட ஒரு 3% பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான வெயிட் லாஸா இந்த வீகோவி வெயிட் லாஸ் பில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு. எல்லி லிலியோட ட்ரக்க பொறுத்தவரைக்கும் ஒரு 11% வந்து வெயிட் லாஸ் பண்ணும். வீகோவி பொறுத்தவரைக்கும் 14% வந்து பண்ணும். ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அகைன் நோவோ நார்டிஸ்க்கு கிடைக்குது. ஸோ இன்னைக்கு டேல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பெரிய ஒரு மூவா தான் இத நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!